பாவத்திலிருந்து அவனை மனம் திரும்பணும், கடவுளுக்கு பிரதான இடத்தை திறந்து கொடுக்கணும். நான் அவரை ஆண்டவரே நீர் வந்து என்னுடைய ஆண்டவராயிரும் நான் அழைக்கணும். அவர் கொடுக்க வேண்டிய இடத்த முதல்ல கொடுக்கணும். ஏன்னா நான் நானாக வந்துடல, அவர் கொடுத்தார் உயிரை எனக்கு. அப்போ அவருக்கு நன்றியாக இருக்கணும். அவருடைய மகிமைக்காக அவர் என்ன செய்ய சொல்கிறாருன்னு பார்த்தா அதை செய்யணும், அந்த மகிமைக்காக வாழணும். அப்படிங்கிறத நான் அங்கீகரிக்கல, அதை புரிஞ்சிக்கலன்னா அப்போ இந்த பாவத்திலிருந்து நான் விடுதலை பெறவே முடியாது. அந்த பாவத்தின் விளைவுகளிலிருந்து விடுதலை பெறவே முடியாது. வாழ்க்கை ஒரு சூன்யமாகிடுது, அர்த்தமற்றதாகிடுது, வாழ்க்கை பிரச்சனை நிறைந்ததாகிடுது. பிரச்சனை 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 நாள் பொழுது அன்றைக்கி பிரச்சனையை சொல்லிட்டு இருக்க வேண்டியதான். ஆனால் அந்த பிரச்சனைக்கு எந்த பதிலும் உண்டாகாது. ஏன்னா பாவம் இருக்குதுங்க. கடவுளுக்கு இடம் உண்டாகலை, கடவுளுடைய நாம் மகிமைக்காக வாழணுன்றது அர்ப்பணிப்பு இல்லை, கடவுளுக்கு அந்த வாழ்க்கையில் இடமே இல்லை. அதனால் பிரச்சனை பிரச்சனை பிரச்சனைன்னு தான் வாழ்ந்துருக்கணும். இந்த பிரச்சனைக்கான பதிலை அவர்கள் காணவே முடியாது. பாருங்கள், வேத வசனத்தை நிறைய பேர் அதனுடைய அருமை தெரியல. வேத வசனத்தை தவிர வேற எந்த புஸ்தகமும், இந்த வேத புஸ்தகத்தை தவிர வேற எந்த புஸ்தகமும் பாவம் தான் மனுஷனுடைய பிரச்சனை இந்த உலகத்தில் சுட்டி காண்பிப்பதே கிடையாது. ஏதாவது ஒரு புஸ்தகம் சுட்டி காண்பிக்குமானால் அது வேத வசனத்தின் அடிப்படையில் சிலர் எழுதியிருக்காங்க. சில புஸ்தகங்கள் எழுதப்பட்டிருக்குது, வேத விளக்கங்கள்லாம் அங்கே சொல்லப்படும் ஒருவேளை. ஆனால் வேத புஸ்தகத்தை தவிர வேறு எங்கேயுமே பாவம் தான் மனுஷனுடைய அடிப்படை பிரச்சனைங்கிறத எங்கேயுமே சொல்லலை. நீங்கள் யூனிவர்சிட்டிக்கு போகலாம், ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேத்தமேட்டிக்ஸு எல்லாம் படிக்கலாம், எல்லாம் நோயை பற்றி படிக்கலாம், எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஆனால் எங்கேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுதான் பிரச்சனை இதுதான் பிரச்சனைம்பாங்க. யாரும் பாவம் தான் பிரச்சனைன்னு சொல்லவே மாட்டாங்க. அதனால தான் கோயிலுக்கு கரெக்டாக வரணும். வெறும் காலேஜுக்கு போனால் பத்தாது, காலேஜுக்கு போங்க நல்லது. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை இங்கே வர்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா இது காலேஜை விட ரொம்ப ஸ்பெஷல். அங்கே ஒரு காரியத்தை விட்டுடுறாங்க, அந்த ஒரு காரியத்தை இங்கே கரெக்டாக சொல்கிறோம். நம்ம இந்த ஒரு காரியம் இல்லைன்னா அங்கே சொல்கிற அத்தனை காரியமும் ஒன்றும் அர்த்தம் இல்லாமல் போயிடுது. அதெல்லாம் நல்லது தான், அந்த சப்ஜெக்ட்லாம் நல்லது தான். ஆனால் அதை வச்சு வாழ்க்கையின் பிரச்சனைகளை ஒன்று தீர்க்க முடியாது. அதை வச்சு வாழ்க்கையின் பிரச்சனை ஒன்றையும் தீர்க்க முடியாது. அந்த கணக்கை வச்சு, அந்த கெமிஸ்ட்ரியை வச்சு, அந்த ஃபிசிக்ஸை வச்சு வாழ்க்கை பிரச்சனை எல்லாத்தையும் தீர்த்துற முடியாது. இந்த தகவலை வச்சு தான் வாழ்க்கையின் பிரச்சனை தீர்க்க முடியும். அதெல்லாம் நல்லது, பல விதங்களில் அது நமக்கு பயன்படுகிறது. ஆனால் அடிப்படை பிரச்சனையை தீர்க்கணும்னா பாவம் என்கிற தான் அடிப்படை பிரச்சனைங்கிறத வேத வசனம் வெளிப்படுத்துகிறது.